Hi friends, welcome to our Ancon channel. Today we discuss about Lagrange's linear equation. இதில் uவிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து எதுலேருந்து நம்ம எடுத்துக்கோனா x, y, zன்னு அந்த டேர்ம்லேருந்து uவிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறது வந்து பை ஆஃப் u, v ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம்னா எலிமினேட்டிங் பை வி கெட் ஃபஸ்ட் ஆர்டர் PDE. PDEனா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். P capital P plus small p plus capital Q small q equal to R. கொடுத்துருக்க சம் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இல்லைனாலும் நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்து ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் டு வி கெட் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும்னா dx by p equal to dy by q equal to dz by r. இதுலேருந்து pq இந்த ஈக்குவேஷன்லேருந்து pq ஆரோட வேல்யூவை கண்டுபிடிச்சி இல்லை சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேஷன் பண்ணி கிடைக்கிற ஆன்சரை கொண்டு போய் நம்ம பை ஆஃப் u, vக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதுதான் வந்து லெக்ரான்ஜிஸ் லீனியர் ஈக்குவேஷன். இப்போ அதில் ஒரு மாடல் சம் பார்க்கலாம். சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கியூ ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், கிவன் தட்டுன்னு எடுத்து அந்த சம் எழுத போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இது வந்து பிபி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு இந்த டேர்ம் படி இருக்குது. அப்போ கேபிட்டல் பியோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர், கேபிட்டல் கியூவோட வேல்யூ ஒய் ஸ்கொயர், கேபிட்டல் ஆரோட வேல்யூ இசட் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கோம். அடுத்தது இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ dx by p equal to dy by q equal to dz by r. அப்போ dx by p க்கு பதிலாக x ஸ்கொயர் equal to dy by q க்கு பதிலாக y ஸ்கொயர் equal to dz by r க்கு பதிலாக z ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போய் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் கொடுக்கும். இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். பண்ணி அதில் இன்டகிரேஷன் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் வந்து நம்ம என்னென்னு எடுத்துப்போம்னா யூன்னு எடுத்துப்போம். அப்போ dx by x ஸ்கொயர் ஈக்குவல் டு dy by y ஸ்கொயர். இதை வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா இன்டகிரேட்டிங் we get integrate dx by x ஸ்கொயர் ஈக்குவல் டு integrate dy by y ஸ்கொயர். இது எப்படி பண்ணலான்னா, இப்போ இந்த டேர்மை வந்து எக்ஸ் ஸ்கொயர் மேலே கொண்டுட்டு வரப்போம். அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் 2 dx ஈக்குவல் டு ஒய் பவர் மைனஸ் 2 dy அப்படின்னு இருக்கும். இதை இன்டகிரேஷன் பண்ணோம்னா எக்ஸ் பவர் மைனஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 1 வரும். ஏன்னா மைனஸ் 2 ப்ளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 2 ப்ளஸ் 1ன்னு வரும். மைனஸ் 2லேருந்து 1 இது பண்ணோம்னா மைனஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 2 ப்ளஸ் 1ங்கிறது மைனஸ் 1 வரும். அதே மாதிரி ஒய் பவர் மைனஸ் 1 divided by minus 1 வரும். minus c1. ஏன்னா எல்லா டேர்மும் இதில் மைனஸாக இருக்கனால சி கான்ஸ்டன்ட் நம்ம இன்டகிரேஷன் பண்ணோம்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆட் பண்ணுவோம்ல, அது வந்து மைனஸில் நம்ம சேர்த்துக்கோம். இப்போ ஓவரால் மைனஸால் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 1/x, அதாவது மைனஸ் ஓவரால் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் கேன்சல் ஆகிடும். இந்த எக்ஸ் இன்வெர்ஸுங்கிறத கீழே கொண்டு வந்துட்டோம்னா 1/xன்னு ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் 1/y ப்ளஸ் c1. இப்போ இந்த டேர்மை தான் நம்ம என்னன்னு கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா யூன்னு எடுத்துக்க போகிறோம். இந்த 1/x இது இன்னும் கொஞ்சம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா 1/x மைனஸ் 1/y அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேர்ம்லேருந்து யூவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டேர்மை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கோம், யூவோட வேல்யூ இன்னும் எடுத்துக்கோம். இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து அக்கர் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேட்டிங் ஃபஸ்ட் அண்டு தேர்டு டேர்ம். இப்போது செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மையும் தேர்ட் டேர்மையும் எடுக்கிறோம், ஈக்குவேட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த டேர்மை தான் எடுக்கணுமா அந்த டேர்மை தான் எடுக்கணுமானா அப்படிலாம் எந்த கண்டிஷன் கிடையாது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ரெண்டு டேர்மை எடுத்து நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்டகிரேட் பண்ணுவோமா. இன்டகிரேட்டிங் வி கெட் என்ன வரும், எக்ஸ் பவர் மைனஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 1, அதாவது இன்டெக்ரல் dx by x ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் dz by z ஸ்கொயர்னு இருக்கும். இது வந்து இப்படி வருமா, ஈக்குவல் டு z பவர் மைனஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 1 மைனஸ் c2. ஆல்ரெடி ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துருக்கு, இது ரெண்டாவது கான்ஸ்டன்ட், ஸோ அதனால் மைனஸ் c2. இப்போ மைனஸால் ஓவரால் மல்டிபிள் பண்ணோம்னா 1/x, எக்ஸ் இன்வெர்ஸ் கீழே வந்துட்டுனா எக்ஸு கீழே வந்துட்டுனா 1/x, இது 1/z ப்ளஸ் c2. இப்போ இந்த டேர்மை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்னா வின்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ 1/x மைனஸ் 1/z.
ஆல்ரெடி நம்ம டெஃபினேஷனில் பார்த்துருக்கோம். பை ஆஃப் u, v ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை தான் நம்ம ஆர்பிட்டர் ஃபங்க்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம யூவோட வேல்யூ வியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ சின்ஸ் பை ஆஃப் u, v ஈக்குவல் டு 0, அப்போ பை ஆஃப் யூவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/x மைனஸ் 1/y, வியோட வேல்யூ வந்து 1/x மைனஸ் 1/z ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லெக்ரான்ஜிஸ் லீனியர் ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு லெக்ரான்ஜிஸ் லீனியர் ஈக்குவேஷன்லாம் என்னென்னு எடுத்துக்கிட்டோம். XYZங்கிற ஃபங்க்ஷன் வந்து அதுலேருந்து நம்ம u, vங்கிற இதை கண்டுபிடிக்க போகிறோம் வேல்யூவை. அதில் நம்ம லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்கணும்? பை ஆஃப் u, vங்க ஈக்குவல் டு 0ங்க ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். எதுலேருந்துன்னா PP ப்ளஸ் QQ ஈக்குவல் டு ஆருங்க ஃபார்மேட்டில் சம் இருக்கும். அதை வந்து நம்ம dx/p ஈக்குவல் டு dy/q ஈக்குவல் டு dz/rங்க ஃபார்மேட்டில் எடுத்து அதை இன்டெகிரேஷன் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து PP, QQ ஆருங்க ஃபார்மேட்டுக்கு இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. இதில் வந்து பியோட வேல்யூ, கியூட வேல்யூ, ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கும். அதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஏதாவது 2 டேர்மை எடுத்து அதை இன்டெகிரேஷன் பண்ணி சால்வ் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கும். அடுத்தது அதை வந்து நம்ம யூன்னு எடுத்துக்கோம். இதோட கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆட் பண்ணாலும் ஒன்று தான், ஆட் பண்ணலைனாலும் ஒன்று தான். பொதுவாக இன்டெகிரேஷனில் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆட் பண்ணாலும் ஒன்று தான், ஆட் பண்ணல லாஸ்ட்டாக ஃபைனலில் வந்து ஆட் பண்ணாலும் ஒன்று தான், ஆட் பண்ணலைனாலும் ஒன்று தான். அதனால் நம்ம வந்து இங்கே சேர்க்கறதுனாலே வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது. நம்ம கண்டுபிடிக்க வேல்யூ தான் வந்து யூவோட வேல்யூ. அடுத்த 2 டேர்மை அதே ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துக்கிட்டு அதை இன்டெகிரேஷன் பண்ணி சால்வ் பண்ணோம்னா அந்த வேல்யூ தான் வந்து வி. இப்போ நமக்கு தெரியும், இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பை ஆஃப் u, v ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம அந்த யூவியோ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதை கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு பண்ணணும். இங்கே நீங்கள் ஏன் கான்ஸ்டன்ட் டேர்ம் போடலன்னு கேட்கலாம். கான்ஸ்டன்ட் டேர்ம் போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். ஏன்னா இன்டெகிரல் கான்ஸ்டன்ட் வந்து ஆர்பிட்டர் கான்ஸ்டன்ட். அது நீங்கள் போட்டாலும் போடலைனாலும் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லெக்ரான்ஜிஸ் லீனியர் ஈக்குவேஷன் சம் பார்த்தாச்சு, அதுக்கான டெஃபினேஷனும் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.